பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டிலிருந்து டிவிகே சார்பாக எம்பியா வராரு. இன்னைக்கு 2026 ஜூன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி டிசம்பர் மாசம் 31 யாருக்காவது இவர் என்ன யாருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு யாருக்கும் தெரியாது இல்லையா? ஆனா அவர் எம்பியை தேர்ந்தெடுத்தாரு. ஏன்? அவருக்கு விஜய் தெரியும், ராகுல தெரியும். விஜய்க்கும் ஃப்ரெண்டு, ராகுலுக்கும் ஃப்ரெண்டு. அவள் தான் வந்துருச்சு. இப்போ எதுவும் இல்லாதப்போ தமிழ்நாட்டுக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு என்னத்து குரல் கொடுப்பேன்? ஏதோ ஒரு படத்துல வந்துட்டு பிரபுவை பார்த்து கேட்பாங்களே, ஏதோ ஒரு குரல் எடுத்து விடணுன்னே ஒரு பேன்னு கத்துவாரு. அந்த மாதிரி ஒரு ஏதாவது குரலை எடுத்துவாரு போல. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையில ஒரு எங்க நின்னாரு சொல்றாங்களா சார்? மாணிக்கம் தாக்கூர், திருச்சி வேலுசாமி அவங்கெல்லாம் காமராஜர் வழியில் காங்கிரஸ் வளர்கிறது. சீமான் கேட்ட கேள்விதான், உங்களை யார் காமராஜர்? உங்களை யார்? இல்ல அப்புறம் அதை பத்தி பேசாது. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு எம்பி அங்க திமுகல, தேர்தலுக்கு பிறகு இங்க ஒரு எம்பி தாவேக்கால. காங்கிரஸ் கட்சி நல்லா வளருது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறேன். நல்லா பிச்சை எடுக்குது, நல்லா கனெக்ஷன் ஆகுது. பதவி பிச்சை தவிர தெரியும் காங்கிரஸ்காரனுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க. இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் இது பண்ணிட்டாங்க. இவரையே ஒரு சாஃப்டா அப்படியே இல்ல என்ன சொல்லல, ஆமான்னு சொல்லல. என்ன பொதுவா அவர் கூட இருந்த தொண்டர்கள் எல்லாம் வழி நடத்துறாரு. திரும்ப இப்ப வந்துட்டு அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் அவரை வழி நடத்துறாங்க. அவங்க வழி நடத்தும் போது அவங்க பின்னாடி இருந்து புஷ் பண்றாங்க. போயிட்டு பொத்து ஒரு இடத்துலயும் விடுறாரு. அதான் முடிவு, கட்சியினுடைய முடிவு. 30% பட்டியலினத்து மக்களுடைய ஓட்டு தாவேக்காவுக்கு போயிடுச்சு. இதுக்கு மேல திரும்பவும் விடுதலை சிறுத்தைகளை ஜெயிக்கணும்னா அவங்க தாவேக்காவோட இருந்தாலும் ஜெயிக்க முடியும். புரோக்கர் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு விமர்சனம் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு அரசியல் தன்மை தான் இப்ப போய்கிட்டு இருக்காங்க. திராவிட கட்சிகளை தமிழ்நாட்டை விட்டு தூக்கு, அவருக்கான செட்டப். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டிலிருந்து டிவிகே சார்பாக எம்பியா வராரு. எப்படி பாக்குறீங்க சார்? இன்னைக்கு 2026 ஜூன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி டிசம்பர் மாசம் 31 யாருக்காவது இவர் என்ன யாருக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரிஞ்சிருப்பாங்க. ஒருத்தருக்கும் தெரியாது, தமிழ்நாட்டுக்கு யாருக்கும் தெரியாது இல்லையா? அரசியல்ல இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கே பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் எம்பியை தேர்ந்தெடுத்தாரு. ஏன்னா யாருக்குமே தெரியாதவங்களாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்போ வந்துட்டு பதவிக்கு வந்துட்டாங்க. ஸோ இவர் வந்துட்டு மேலே போறாரு. யார் இவர்? தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையில் ஒரு எங்க நின்னாரு? எதுவும் இல்லை. இப்போ எதுவும் இல்லாதப்போ தமிழ்நாட்டுக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு என்னத்து குரல் கொடுப்பேன்? ஏதோ ஒரு படத்துல வந்துட்டு இப்போ விஜய் இது பிரபுவை பார்த்து கேட்பாங்களே, ஏதோ ஒரு குரல் எடுத்து விடணுன்னே ஒரு பேன்னு கத்துவாரு. அந்த மாதிரி ஒரு ஏதாவது குரலை எடுத்துவாரு போல. இங்கே 4 வாரத்தை தமிழில் சேர்த்து பேச தெரியல. இப்போ பேட்டி கொடுத்தாரு, இவர் சொல்றாரு. இப்போ விஜய் போன்றவர்களுக்கெல்லாம் மக்கள் அக்கறையெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் பதவியை ஆட்சிக்கு வந்தாச்சு. இப்போ பதவியை காக்கிறது தான் அவங்களுடைய காப்பாற்றிக்கிறது அவங்களுடைய அரசியல். ஸோ ராகுல் காந்தி சொல்லிட்டாரு, உடனே அவர் கொடுத்துட்டாரு. தன்னுடைய கட்சி போகணுமே, அங்கே ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணுமே டெல்லியில், நம்ம கட்சியினுடைய குரல், இந்த மாநிலத்துடைய குரல் ஒலிக்கணுமே, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது எதுக்கு நம்ம பிஜேபி எதிர்த்துக்கிட்டு பேசிக்கிட்டாலாம்? வேற ஒருத்தனை கொடுத்துரு போட்டோம், அவ்வளோதான். இது என்ன சார்? இது திமுக கூட்டணி கூடயே இருந்து ஒரு உள்ளடி வேலை பார்த்ததா அவர் மேலே விமர்சனம் இருக்கு. அதுக்கான கிஃப்ட்னு சொல்றாங்களே, அப்படியா? இல்லை, எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். அரசியலில் உள்ளடி வேலை செய்யாத கட்சி அப்படின்றது எதுவுமே கிடையாது. உள்ளடி வேலை எல்லாருமே செய்வாங்க, அதெல்லாம் நான் இல்லை சொல்ல வரல. நான் என்ன கேட்குறேன்னா, இவர் யாரு? ஒரு எம்பி ஆக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு இவர் தானே கேட்குறேன். தமிழ்நாட்டை பற்றியும் தெரியாத, தமிழ்நாட்டை பற்றியும் புரியாத, தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருன்னு தெரியாத ஒருத்தர் வந்துட்டு இன்னைக்கு எம்பி. ஏன்? அவருக்கு விஜய் தெரியும், ராகுல தெரியும். விஜய்க்கும் ஃப்ரெண்டு, ராகுலுக்கும் ஃப்ரெண்டு. அவள் தான் வந்தாச்சு. இவர் எம்பி ஆகணுங்கிறதுக்காக தான் அந்த தான் கட்சி வரலைனாலும் பரவாயில்லன்னு காங்கிரஸ்க்கு அந்த ஒரு சீட்டை விஜய் கொடுத்ததா கூட சொல்றாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அப்படியே அவர் எம்பியா அப்ப கொடுத்துட்றேன் நான் உங்களுக்கு அப்படின்னு கொடுத்தாருன்னு சொல்றாங்களே. இருக்கலாம். அவருக்கு என்னன்னா பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, அங்க ஒரு எம்பியை வந்துட்டு தாவேக்கு அனுப்பிச்சு அவன் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசினா நம்ம கவர்மெண்ட்டுக்கு இங்கே வந்துட்டு தலைவலி வருமே, அது வேணாம், அது காங்கிரஸ்காரனை கொடுத்து அப்படி அனுப்பிடுவான், முடிஞ்சு போச்சு, நம்ம தலை தப்பிச்சது இல்லை. இப்படி கூட ஒரு கணக்கு இருக்கு. இப்படி ஒரு கணக்கு தான் சொல்றாங்க. எனக்கு தெரியாது, நான் ஒத்துக்கல. அது இதுல பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு அவர் ஃப்ரெண்டு, காங்கிரஸை கொண்டு வர பார்த்தாரு. அதே மாதிரி அதாண்ட ராகுல் காந்திக்கு அவர் ஃப்ரெண்டு. ஸோ அவர் ஒரு கனெக்டிங் சேனலாக இருந்திருக்காரு. ஸோ பொது இடைத்தரகனுக்கு வந்துட்டு பொது அரசியலில் ரொம்ப மரியாதை ரொம்ப அதிகம். கோயம்பேடு விட்டா செக்ரட்டேரியட்டில் தான் வந்துட்டு இடைத்தரகர்களுக்குலாம் ரொம்ப பெரிய மரியாதை. அது நடந்துருச்சு, அவர் கொடுத்துட்டாங்க.
தேர்தலுக்கு முன்னாடி ஒரு எம்பி அங்க திமுகல, தேர்தலுக்கு பிறகு இங்க ஒரு எம்பி தாவேக்கால, காங்கிரஸ் கட்சி நல்லா வளருது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. நல்லா பிச்சை எடுக்குது, நல்லா கனெக்ஷன் ஆகுது. இப்போ அதே பிச்சை தவிர இருக்க தெரியும் காங்கிரஸ்காரனுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். காங்கிரஸில் உடைச்சவனெல்லாம் இல்லையா, பெரிய ஆள்லாம் இல்லையா, அப்படிலாம் இல்லையா, யாரும் இல்லையா, தூக்கி போட்டுறாங்க. ஆனா சொல்றாங்களே சார், மாணிக்கம் தாக்கூர், திருச்சி வேலுசாமி அவங்கெல்லாம் காமராஜர் வழியில் காங்கிரஸ் வளர்கிறது. சீமான் கேட்ட கேள்வி தான் கேட்கல, உங்களை யார் காமராஜர்? உங்களை யார் காமராஜர்? உங்களை யார் காமராஜர் மாதிரி வாழ்ந்தவங்க, காமராஜராட்ட புரிதல் உள்ளவங்க? உங்களை யார்? இல்லைல்ல, அப்புறம் அதை பற்றி பேசாதீங்க. தமிழ்நாட்டுல புதிய கூட்டணி எல்லாம் உருவாக்கி இருக்கு, பேரெல்லாம் வச்சிருக்கிறாரு. நீங்க கவனிச்சிங்களா? தமிழ்நாட்டு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி. அது சொன்ன உடனே 2 கம்யூனிஸ்ட் சொன்னாங்க எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, திருமாவளவன் இன்னும் பேசாம தான் இருக்காரு. அவரோட வேலை இந்த தமிழ்நாடு சமூக கூட்டணியில அவர் வந்துட்டாரு போல. அவர் முஸ்லீம் லீக்லாம். நான் அடுத்த கேள்வி வீசிக்காதான் இல்லை, நம்மளுக்கு தெரியும்ல, எல்லாருமே கரகாட்டக்காரங்களா ஆயிட்டானுங்க. இப்ப இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் இது பண்ணிட்டாங்க. இவரையே ஒரு சாஃப்டா அப்படியே இல்லைன்னு சொல்லல, ஆமான்னு சொல்லல. என்ன முதல்ல பொதுவாக அவர் கூட இருந்த தொண்டர்கள் எல்லாம் வழி நடத்துறாரு திரும்ப. இப்போ வந்துட்டு அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் அவரை வழி நடத்துறாங்க. முன்னாடி வழி நடத்தும் போது இவர் முன்னாடி நிற்பாரு, அவங்க வழி நடத்தும் போது அவங்க பின்னாடி இருந்து புஷ் பண்றாங்க. போயிட்டு பொத்துன்னு ஒரு இடத்துலயும் விடுறாரு. ஸோ அதான் முடிவு, கட்சியினுடைய முடிவு. கட்சியை காப்பாற்றிக்கணும், வேற வழி இல்லை. அவர் அப்படியே பேசாத போறாரு. இதுல இப்போ பெரிய அளவுல ஒரு கொள்கை, சமூக நீதி, நாங்க கூட்டணியால் இணையல, கொள்கையால இணைஞ்சிருக்கிறோம், இப்படி பெரிய அளவுல பேசப்பட்டது. கம்யூனிஸ்டுகள் உடனடியே இல்ல, நாங்க அந்த அப்படி ஒரு பேர் இல்லை, அப்படி ஒரு கூட்டணி இல்லைன்னு சொல்லும் பொழுது விசிகா அந்த இடத்துல சமூக நீதி முற்போக்கு கூட்டணி இந்த பெயர் பிரவீன் சக்கரவர்த்தியை வைக்கணும், எங்கிருந்து வரணும், இது ஒரு முடிவா எடுக்கணும், ஒரு பெரிய எதிர்ப்பலை வந்திருக்கணும் இல்லை? பார்ப்போம், நாளைக்கு வரைக்கும் பார்ப்போம் என்ன சொல்றாருன்றதை பார்ப்போம். சமூக நீதிக்கெல்லாம் சமூக நீதி, மதச்சார்பின்மை, இதுக்கெல்லாம் வந்துட்டு பிரவீன் சக்கரவர்த்திக்கு வந்துட்டு என்ன தொடர்பு அப்படின்றதெல்லாம் நாளைக்கு என்ன சொல்றாங்கன்றதை பார்ப்போம். ஒரு தமிழ்நாட்டுக்கு இவர் என்ன பண்ணாரு? எம்பி பதவி கொடுக்கறத தாண்டி இவர் ஒரு அரசியல் கட்சி கூட்டணிகளுக்கு, ஒரு ஆளும் தரப்புக்கு ஒரு பெயர் வைக்கிற அளவுக்கு ஒரு ஆளா வளர்ந்துட்டாரா? நீங்க சொல்ற மாதிரி புரோக்கர் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு விமர்சனம் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு அரசியல் தன்மை தான் இப்போ போய்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில் அவங்களுக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு அப்படின்றதுனால சொன்னேன். அடிப்படையில் என்ன அப்படின்னம்னா, பதவிக்கு வந்துட்ட உடனே நான் எடுக்கிறது தான் முடிவு. இப்போ வடகிழக்கு மாநிலத்தில் அவர் போயிட்டு பணியாற்றிட்டு இருந்தாராம் ஒருத்தர், திலக் அப்படின்றவர். அவரை எடுத்தாந்து நிறுத்தினாங்க. யாருக்காவது தெரியுமா? வடகிழக்கு மாநிலங்களில் பணி செஞ்சாருன்னு தெரியுமா? எதுவும் தெரியாது. திமுக பொறுத்த வரைக்கும் நான் காங்கிரஸ் நாங்கள் கொடுத்துட்டோம். காங்கிரஸ்காரர் என்ன பண்ணுறான்? அவர் எடுத்து வந்து ப்ரொமோட் பண்ணுறான். இது பிஜேபி வழியில். பொதுவாக மாநிலங்களவைன்றது என்னது? அந்த மாநிலத்தை சேர்ந்தவன், அந்த மாநிலத்தை பற்றி புரிஞ்சவன் மாநிலங்களவையில் அந்த உரிமையாக போராடணும் இல்லையா? இப்போ காங்கிரஸ்காரன் 2 பேர் இவர்கள் யாருக்கு நம்ம மாநிலத்தை பற்றி நல்லா தெரியும்? வடகிழக்கு மாநிலங்களில் பணியாற்றுறாருன்னா வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து அவர் தேர்ந்தெடுத்த அனுப்பு. தமிழ்நாட்டிலேருந்து ஏன் அவரை மேலே கொண்டு வர? இப்போ பிஜேபி தனக்கு வசதியானவனை, இப்போ முருகன்ஜி இங்கே தோத்துட்டாரு, அவர் வேற ஒரு மாநிலத்தில் மத்திய பிரதேசம் இருந்துட்டு அவர் தேர்ந்தெடுப்பாங்க. நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்காரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இல்லை ஆனால் கர்நாடகாரின்னு தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி அவங்களெல்லாம் அப்படி இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் தமிழ்நாட்டை பற்றி? ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர் விரும்புகிறாரு, இவர் விரும்புகிறாரு, அங்கே மேலே ராகுல் காந்தி விரும்புகிறாரு, இங்கே விஜய் விரும்புகிறாரு, எம்பி ஆகிட்டார். அவ்வளோதான். இதில் நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். திருமாவளவன் ஏதாவது சொல்கிறாரான்னு இன்னும் ஒரு 2 நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சார். கலைஞருடைய பிறந்த நாள் இது வரைக்கும் எங்கேயுமே நான் பார்க்கல, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. பிறந்தநாள் வாழ்த்து கூட பதிவு இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம். ஏன் அந்த லெவலுக்கு ஏன் போகணும்? ரவிக்குமார் கூட பதிவிடுறாரு, பதிவிடுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் கூட பார்த்தீங்கன்னா தனது அமைச்சரை அனுப்பி கலைஞருக்கு நன்றி இது அஞ்சலி செலுத்த சொல்றாரு. ஆனால் இங்கேருந்து அது வரல, ஏன்னு தெரியல. என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறாங்க சார் விசிகா? ஏன்னா பெரிய நம்பிக்கை வைத்த ஒரு அரசியல் ஒரு விடயம் மட்டும் உறுதியாச்சு. தாவேக்கா வாங்கின ஒரு 30% ஓட்டு. இது ஒரு அனாலிசிஸ் தான் இது. அதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா, யாருக்கு ஓட்டு என்ன விழுந்துச்சு அப்படின்றதெல்லாம் இவிஎம்ல தெரியுமான்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 30% பட்டியலினத்து மக்களுடைய ஓட்டு தாவேக்காக்கு போயிடுச்சு. இவர் என்ன பண்ணியிருக்காரு? ஆதவர்ஜுனா வந்துட்டு தாவேக்கானுடைய நிர்வாகிகளுடைய பட்டியல் அவர்கிட்ட இருக்கான். ஒரு விசிகாரது போது அவர் எடுத்துட்டாருன்றாங்க. அவங்களோட எல்லாம் பேசி அவங்களெல்லாம் டைவெர்ட் பண்ணிட்டாரு, தாவேக்காக்கு ஆதரவாக டைவெர்ட் பண்ணிட்டாரு. அதனால் தாழ்த்தப்பட்டவருடைய வாக்குகள் பெருமளவுக்கு தாவேக்காக்கு போச்சு. இப்போ தாவேக்கா பக்கம் தான் வந்துட்டு பட்டியலினத்த மக்கள்லாம் நிற்கிறாங்க, நம்மளோட நிற்கலை.
அதனால திருமாவளவன் என்ன பண்ணிட்டாங்க, நம்மளும் போய்ட்டு அவங்களோட நிற்போம் அப்படின்னு நிறுத்திட்டாரு. இப்போ இதனுடைய விளைவு என்னன்னா, இதுக்கு மேலே திருமாவோ விடுதலை சிறுத்தைகளும் ஜெயிக்கணும்னா அவங்க தாவேக்காவோட இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இருந்து பிரிஞ்சு பிளவுபட்டு அதாவது பிச்சுக்கிட்டு வந்து வெளியில் நின்றாங்கன்னா தர மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இழந்துட்டாங்க, அந்த கிரவுண்டை இழந்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் நடத்துக்கிறாரு போல. ரஜினிய பேசுறாரு, ரஜினி பின்னாடி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஊடகங்கள் பரப்புது, ஊடகங்கள் சொல்லிதான் அண்ணாமலை இதை பண்றாருன்னு ஊடக செய்திகள் அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது. அண்ணாமலை பேசும் பொழுதும் ஆரம்பத்திலிருந்தே ரஜினி 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 ரஜினின்னு சொல்றாரு. இது என்ன கணக்கு? இப்ப விஜய் வெர்சஸ் ரஜினி அப்படி ஒண்ணு கொண்டு போறாங்களா? இல்ல விஜய் வெர்சஸ் ரஜினி இல்ல, ரஜினியினுடைய ஸ்ட்ரெங்க் வந்துட்டு இப்ப அண்ணாமலைக்கு பின்னாடி இருந்து நிறுத்துறாருன்னா அது விஜய்க்கு ட்ரபிள் தானே. ரஜினிக்கு என்னைக்கு ரசிகர் கூட்டம் இருக்குது, பெரிய கூட்டமே இருக்குது. அந்த ரசிகர் கூட்டத்தையும் வச்சு அண்ணாமலையினுடைய அரசியலையும் வச்சு அண்ணாமலையை வந்துட்டு முன்னிலைப்படுத்துறது ரஜினிகாந்த் வந்து கையாட்டாருன்னு வச்சுக்கோங்க. விக்ரவாண்டியை விட பெரிய கூட்டத்தை அவங்க கூட்டிடுவாங்கல்ல. கூட்டிட்டாங்கன்னா அப்புறம் அரசியல் அவங்க தான் முன்னிலை வந்துட்டாங்க. அப்படிதான் ஊடகங்கள்லாம் பேசுவாங்க. உடனே அந்த 2 பேர் அந்த 2 பேர்லாம் வந்து பேசுவாங்க. அவ்வளோதான். பேசிக்கலி சிம்பிள் திங். திராவிட கட்சிகளை தமிழ்நாட்டை விட்டு தூக்கு, அதற்கான செட்டப்பு ஒன்று முடிஞ்சிருச்சு, அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க. அவ்வளோதான். இங்க இருக்கிற கட்சிகள், ஒரு திராவிட கட்சிகள் திமுக அதிமுக இப்படி வந்து இவங்க விஜய் வெர்சஸ் அண்ணாமலை இப்படி ஒரு கணக்கை எடுத்துட்டு போறாங்க. ஏற்கனவே விஜய் வந்து மற்றும் பலர்னு அதிமுகவை புறந்தள்ளுறாரு. அண்ணாமலை வந்தா ஒட்டுமொத்தமா திராவிட கட்சிகளை தான் எதிர்க்க போறாருன்னு தெரியுது. என்ன நிலைப்பாடு இங்க இருக்கிற திராவிட கட்சிகள்? இல்ல, திராவிட கட்சிகள் வந்துட்டு மீண்டும் மீண்டும் ஒண்ணுதான் சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு இந்த சமூகம் தான் மேம்பட்டதுக்கு காரணம் ஐயா தந்தை பெரியாருடைய கொள்கை, அம்பேத்கருடைய கொள்கைன்னு தான் சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லுவாரு, அதெல்லாம் பழைய சித்தாந்தம் அப்படின்னு. இன்னைக்கு எல்லாரும் முன்னேறலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்தார், ஒரு பிராமணர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், இன்னொரு பிராமணர் யார் உணவுத்துறை அமைச்சர், இன்னொரு பிராமணர் யார் எம்பி, இன்னும் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. ஏன் அவருக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. ஆனால் அவர் மாலை போடுறது யாருக்கு? ஐயா தந்தை பெரியார். பெரியாருடைய கடல் மறுப்பு தவிர மற்ற கொள்கையெல்லாம் கடைபிடிக்கிறேன்னு சொன்னார். பார்ப்பன எதிர்ப்பு கடைபிடிச்சாரா? கடைபிடிக்க மாட்டார். இவ்வளோதான். அப்படியே தாழ்த்தப்பட்டவர் எத்தனை டேலண்டடான ஆளை ஒரு கூட்ட வச்சாரு இல்லையா? அப்படிலாம் சும்மா அப்படிதான். இப்போ இந்த திராவிட கட்சிகளுடைய நிலைப்பாடுல ஒரு மாற்றம் தெரியுது. இவங்களும் ஜென்சி அப்படின்னு எல்லாம் போறாங்க. இது ஒரு சரியான அரசியல் பாதையா இருக்குது. அப்ப இப்படி ஒரு சூழல் மாறிக்கிட்டு இருக்குது. ஜென்சி வந்துட்டு நடிகருக்கு ஓட்டு போடுமா? ஜென்சி வந்துட்டு டான்ஸ் ஆடுமா? ஒருத்தர் தன்னுடைய மனைவியை புறக்கணிக்கிறான்னா ஜென்சி வந்து அதை ஆதரிக்குமா? யோசிச்சு பாருங்க. உண்மையான ஜென்சி தமிழ்நாட்டில் எது தெரியுங்களா? இந்தியாவுக்கே ஜென்சி அடையாளம் கொடுத்தது எது தெரியுங்களா? ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். அதான் உண்மையான ஜென்சி. தமிழண்டா அப்படின்னு ஒரு கொடியை பறக்க விட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க. ஒரு அரசியல் கட்சி அனுமதிக்கல. அதுல தான் போயிட்டு நின்னாரு விஜய். விஜய் கூட்டு போயிட்டு தானே வீராசாமி மணிகண்டன் தானே எடுத்து போய் நிறுத்தினாரு. ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. அவங்க ஒரு அரசியல் கட்சியை எமர்ஜ் ஆகல. எல்லாம் அவங்க துண்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? உடனே ஜென்சி அப்படின்றதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. அது எப்படி விசில் அடிக்கிறவன் அப்பர் மிடில் இன்கம் குரூப் இவங்கெல்லாம் வந்துட்டு ஜென்சியா? அவங்க வீட்டுக்கே வரமாட்டாங்க. வெளில வந்தால் கடற்கரைக்கு போவாங்க, இல்லாட்டி ஆஃபீஸுக்கு போவாங்க, அவ்வளோதானே. இல்லாட்டி சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போவாங்க, இல்லாட்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மாலுக்கு போவாங்க. அதை விட்டு அவங்க எங்கே ஜென்சிக்கெல்லாம் வர்றது? அரசியலை பொறுத்த வரைக்கும் சாதி இல்லாத இடமே கிடையாது. தேர்தல் வந்து வாக்கெடுக்கும் தேதியே அதில் ஜெயிப்பதும் தோற்பதும் ஜாதின்னு 83 பாட்டுப்பட்ட அரசியல் வந்தோம். இன்னைக்கு 17+26 என்ன ஆச்சு பாரு. 43 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம். தேர்தல் வந்து வாக்களிக்கும் தேதியே அது ஜெயிப்பதும் தோற்பதும் சாதி அப்படின்னும். அதனால இதுல எந்த கட்சியுமே இல்லைன்னா விஜய் சும்மா புழுவுறாரு. ஜாதி மதத்தை எல்லாம் தாண்டி எங்க நீங்க தாண்டினீங்க? ஏன் பெரம்பூரை தேர்ந்தெடுத்தீங்க? ஏன் திருச்சி கிழக்க தேர்ந்தெடுத்தீங்க? ஏன் திருச்சி மேற்குல போயிட்டு நிற்க வேண்டியதானே? மக்கள் தேர்ந்தெடுக்கல. மக்கள் வந்துட்டு ஒரு கிறிஸ்டியன் விஜய், ஜோசப் விஜய் அப்படின்றதுக்காக நாகப்பட்டத்து மக்கள் ஓட்டு போடல. கிறிஸ்டியனுங்க நிறைய தானே இருக்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் கூட அனலைஸ் பண்ணிட்டோம். கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு ஒன்று ஜெயிக்கல. அப்படி பார்த்தா கன்னியாகுமரிலாம் இவர் அள்ளிட்டு இருக்கணுமே. அங்கேருந்து வந்து கூட ஒரு பத்திரிகையாளர் வந்து கொட்டுறாரு. இங்கே இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.